ராக்காயி மகன் டவுனில் இருந்தான். அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அவனோட அப்பா செத்துட்டார். பொண்ணுத்தாய் தான் அவனை 4 வீட்டில் வேலை செஞ்சு வளர்த்தா. எப்பயுமே தண்ணியில் நின்று பாத்திரம் பண்டம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, வீடு கழுவுறதுன்னு தண்ணியிலேயே கிடக்கிறதுனால காலெல்லாம் சேத்து புண்ணாக இருக்கும் ராக்காயிக்கு. வீட்டில் வந்து ராத்திரி அதுக்கெல்லாம் எண்ணெய் போடுவான். சில நேரம் அதுவும் இருக்காது. கை விரலும் அப்படித்தான் புண்ணாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தான் மவன்கிட்ட காட்டிக்காம நம்ம கஷ்டம் நம்மளோடையே இருக்கட்டும்னு பிள்ளைக்கு தெரிஞ்சால் வருத்தப்படும்னு சொல்லவே மாட்டான். அவனை கஷ்டப்பட்டு சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிக்க வச்சா. அவனும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே படித்தான். பெருசாக படிக்கலைனாலும் அவன் நேரம் அவன் படித்ததுக்கு தகுந்த வேலையும் கவர்மெண்ட் வேலையும் கிடச்சிக்கிச்சு. ஆனால் என்ன வேலை சென்னையில் கிடச்சிச்சு. அவங்க ஊர் மதுரை பக்கம். அவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் மகனை பிரியிறமேன்னு கண் கலங்கி அனுப்பி வச்சா. தான் வேலை பார்க்குற வீடுகளில் அட்வான்ஸ் கை காலில் விழுந்து வாங்கி அனுப்பி வச்சா. அவனும் சென்னைக்கு போய் வேலையில் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே மேலே படித்து ஒரு நல்ல நிலைமைக்கே வந்துட்டான். இவ அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா. அவன் சக்திக்கு ஏற்ற மாதிரி அது 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்துச்சு. புரோக்கர்கிட்ட சொல்லி ஃபோட்டோ அனுப்பிச்சான். அவன் அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அம்மாவை திட்டினான். இப்படி ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை என் தலையில் எப்படி கட்ட மனசு வந்துச்சு உனக்கு? அதோடு அவள் பொண்ணு பார்க்குறதையே நிப்பாட்டி விட்டுட்டா. அடுத்த தடவை ஊருக்கு வந்தப்போ அவன் நினச்சா, மகன் நல்ல நிலமையில் இருக்கான், நம்மளை கூட வந்து எப்படியும் இருக்க சொல்லுவான் அப்படின்னு. ஆனால் அவன் அந்த பேச்சே எடுக்கலை. சங்கடமாக போச்சு. அவன் பிடி கொடுக்கவே இல்லை. வாய் திறந்தும் கேட்டு பார்த்தா அவன் அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, நீ சிட்டி வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லை, நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போவேணாம், நான் பணம் கொடுத்து அனுப்பிச்சிடறேன், நீ இங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொன்னான். இதுக்கு மேலே அவளால் பேச முடியல. அப்புறம் ஒரு நாள் சொன்னான், கூட வேலை செய்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. தன்னோட கல்யாணத்துக்கு கூட அம்மாவை கூப்பிடணுன்னு ஏன் கேட்கணும்னு அவனுக்கு தோணலையேன்னு அழுகையாக வந்துச்சு. அவன் கொடுத்த நம்பரில் ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் சம்சாரம் எடுத்துச்சு. யாருன்னு கேட்டுச்சு. அவனோட அம்மான்னு சொன்னதும் அது சொல்லிச்சு, யாரோ ஒரு அம்மா ஃபோனில் உன்னை கூப்பிடுது அப்படின்னு. அவன் வந்து பேசினான். என்ன பணம் எதுவும் வேணுமான்னா. அப்போது ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சு. அது யார் குழந்தை அப்படின்னு கேட்டால், அது என்னோடய குழந்தை தான், என் மகன்தான், உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பேரன் பிறந்திருக்கானா, சொல்லவே இல்லை அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்லி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அழுகையாக வந்துச்சு. இப்படி பேரன் பிறந்ததையும் கூட சொல்லாமல் இருக்கானே. மறுநாள் அவனுக்கு ஃபோன் போட்டா. எப்பா ராசா, என் பேரனை ஒரு வாட்டி நான் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா, ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னான். அவன் அதுக்கு சரி வா அப்படின்னான். அட்ரஸ் சொல்லுப்பா. அவன் அதை மெசேஜில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது சாமி. தெரியாதுன்னா கோயம்பேட்டில் இறங்கி வடபழனி போகிற பஸ் எதுன்னு கேட்டு ஏறி வடபழனியில் இறங்கிட்டு ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னா. இவளுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இவளும் பேரனுக்கு வேண்டிய குலதெய்வ கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு துர்நூறுலாம் வாங்கிட்டு அதை அள்ளி முடிஞ்சு சேலையில் சுற்றிக்கிட்டு அங்கே கிளம்புனான். மறுநாள் காலையில் கோயம்பேட்டில் இறங்கி வடபழனி போகிற பஸ்ஸில் விசாரித்து ஏறி அங்கே வடபழனி வந்து இறங்கிட்டான். இறங்கிட்டு பையனுக்கு ஃபோன் போட்டான். ஃபோனு போகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருந்த பேக்கரி கடையில் பார்த்தா அவங்க ஊருக்கு ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சு. அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அவர் வாங்கி ஃபோனை போட்டு பார்த்துட்டு, அம்மா இது சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா அப்படின்னு சொன்னார். எந்த ஊர் என்ன விவரம்னு விசாரித்தார். சொன்னால் அவர் டீயும் வடையும் கொடுத்துட்டு சாப்பிட சொன்னார். பசியில் வாங்கி சாப்பிட்டா. காசு கொடுக்க பைய தேடினப்போ, வேணாம் தாயி, எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததா நான் நினச்சிக்கிறேன். இவ கண்ணு கலங்கிடுச்சு, நம்ம பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் செல்ஃபோனை வாங்கி பார்த்துட்டு, வேறு எதுவும் உங்கள் பிள்ளை எதுவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். அட்ரஸை மெசேஜில் அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னான். எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா. அவன் வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் இந்த செல்ஃபோனில் அட்ரஸ் இருக்குது,
அதை நான் ஒரு பேப்பரில் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அவருக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரரை கூப்பிட்டாரு. தம்பி இங்கே வாப்பா, இந்த அம்மாவை இந்த அட்ரஸில் கூப்பிட்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அட்ரஸில் விடுன்னு சொல்லி சொன்னவும் ஆட்டோ ஏற்றிட்டு அந்த அட்ரஸில் போய் இறக்கி விட்டான் ஆட்டோக்காரன். அவள் காசை எடுக்க அவன் சொன்னான், காசு வாங்கினா எங்கள் பேக்கரி அண்ணன் என்னை சத்தம் போடுவார், என்னை கோச்சிக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ பார்த்தா வீடு பூட்டி கிடந்துச்சு. இவளுக்கு அழுகையே வந்துடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஊர்லேருந்து மெனக்கெட்டுட்டு வந்தால் ஊர் பூட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி வாசல்லையே உக்காந்துட்டான். திரும்ப ஃபோன் போட்டால் போகலை. அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஆட்டோக்காரர் சொன்னார், இங்கே பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாருங்கம்மா, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நேரம் ஆகிட்டே இருந்துச்சு. அவனும் வர்ற மாதிரியே தெரியல. மத்தியானம் ஆயிடுச்சு. பசியும் கிறக்கமும் அமுக்கு மயக்கமாக வந்துருச்சு. மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவன் யாரோ எழுப்புற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா ராக்காயி. எதிர்த்தாப்புல மகன் நிற்கிறான். எப்போ வந்தேன்னு சொல்லி கேட்டான். சொன்னா, நீ வாரன்னு ஃபோன் பண்ணலையாம்மா, வரேன்னு சொல்லியிருந்தா நான் வீட்டில் இருந்திருப்பேன்ல. அவளும் வேலைக்கு போகிறதுனால பிள்ளைய காப்பகத்தில் விட்டுருவோம், அவங்க உள்ளே இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். இவளுக்கும் ஃபோன் பண்ணாதது நம்ம தப்பு தானே தோணுச்சு. பாவம் பிள்ளை என்ன பண்ணுவான்னு கோவம் எல்லாம் போயிடுச்சு பிள்ளை மேலே இருந்தது. அப்போது அவன் சம்சாரம் வந்தா, வாங்கம்மா இவர் எல்லாம் சொல்லி வச்சுருக்காரு, குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னான். குழந்த கட்டிலில் இருந்தான். ஆவலாக தூக்க போனான். முதல்ல குளிச்சுட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னான். அதுவும் சரிதான்னு குளிக்க போனான். குளிச்சுட்டு வந்த உடனே பிள்ளைய மருமக கொடுத்தா. அவள் வாங்கி பார்த்துட்டு கொண்டாந்த துர்நூறை பூசி விட்டா. மருமக சிரிச்சா. அப்போது அவள் சொன்னா, இவரை போல் ஒரு நல்லவரை பார்க்க முடியாதுங்க. அவர் வீட்டில் வேலை செஞ்ச உங்களையே இப்படி மதிக்கிறாருன்னா அவங்க அம்மா இருந்திருந்தா கோயிலே கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னான். பாவம் சின்ன வயசுலேயே இவங்க அம்மா போயிட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதும் இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்மளை வேலைக்காரின்னு சொல்லி வச்சுருக்கானே நம்ம பையன் அப்படின்னு நினச்சதும் அழுக பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். அவன் பேசிக்கிட்டே போனால் இவளுக்கும் எதுவும் காதில் விழுவலை. கண்ணீர் மாலை மாலையாக ஊற்றுச்சு. அப்போது மருமக சொன்னா, பாருங்க, நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, உங்களை நான் பார்த்தது கூட இல்லை, ஆனாலும் நாங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறீங்க பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு. அப்போது இவள் அழுதுகிட்டே சொன்னா, ஆமாம் நான் வேலைக்காரி தான். நான் வேலை செஞ்ச பக்கத்து வீட்டில் இவர் வீடும் ஒன்றும், அதை ஞாபகம் வச்சு என்னை தன்னோட மகனாக பார்த்து ஆசீர்வாதம் பண்ண வர சொன்னார். வந்தேன், பார்த்துட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி மருமக சொல்ல, அப்போ இவ சொன்னா, குழந்த பையதானே, மனசும் வயிறும் குழந்தைய பார்த்த உடனே எனக்கு நிறைஞ்சிடுச்சு. என்னோடய மகனுக்காக நான் விரதம் இருக்கிறேன், இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கண்ணில் நீர் வழிய. அப்போது மருமக சொன்னால், பாவம் உங்களுக்கு உங்கள் மகன் மேலே எம்பிட்டு பிரியம், அவர் கொடுத்து வச்சவர் அப்படின்னா. ஆமாம்மா, அவர் கொடுத்து வச்சவன் தான், உன்னை போல் நல்ல பொண்டாட்டி தான் அவருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. சரிம்மா நல்லா இருங்க, நான் கிளம்புறேன். அப்போது மருமக காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா. இவ கண்ணில் தண்ணி வந்துச்சு. குலதெய்வம் கோயில் துர்நூறு பூசி விட்டா. கொஞ்சம் அவள் கையில் கொடுத்து, உன் வீட்டுக்காரருக்கும் கொடுமா, சாமி சக்தி வாய்ந்ததுன்னா. மருமக, ஏங்க இவங்களை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வாங்க அப்படின்னா. இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இவ. இல்லை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விடுவார், இவர் யாரும் கஷ்டப்பட்டால் இவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி மருமக சொன்னான். அவனும் வண்டியை எடுத்துகிட்டு வந்து அவளை ஏற்றிக்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டான். இறக்கி விட்டுட்டு பர்ஸை எடுத்தான் காசு கொடுக்கறதுக்கு. அப்போது அவள் சொன்னா, வேணாம்ப்பா, உன் மகனுக்கு ஏதாவது வாங்கி கொடு, இந்த வேலைக்காரி கொடுத்ததா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் ஒன்றும் சொல்லலை, விட்டுட்டு போயிட்டான். அப்போ பேக்கரி கடை வாசலில் தான் இருந்தான். அவர் சொன்னார், எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் நாசமாக போயிடுவானுங்க, மனுஷனா இவன், பெத்த அம்மாவையே வேலைக்காரின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு போகிறானே. அப்போது அவள் சொன்னா, வேணாச்சாமி, அவனை பழிக்காதீங்க, அவன் மேலே தப்பு இல்லை, அவனை இப்படி வளர்த்த என் மேலே தான் தப்பு இருக்குது. அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் ஏன் புள்ள, யாரோட சாபம் வேணாலும் வாங்கலாம், பெத்த அம்மாவோட சாபம் மட்டும் அவனுக்கு வேணாம்னா. அதை கேட்ட அவர், அம்மா டீ சாப்பிட்றீங்களான்னாரு. அப்போது இவ சொன்னா, கொடுங்க மக்கா கொடு, உன்னை பெத்தவ நல்ல மகராசி, நீயும் நல்லா இருக்கும்னா. அவர் கண்ணில் தண்ணி வந்துச்சு. எங்கள் அம்மா நேரில் வந்த மாதிரி இருக்குன்னா. கடைக்கு உள்ளே பார்த்தா அவங்க அம்மாவை போட்டவ இருந்துச்சு. மாலை போட்டு அவர் சொன்னார், ஆமாம்
அது எங்கள் அம்மா தான், அவங்க பேரை தான் கடைக்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் கண்ணீர் தழும்ப தழும்ப. இது மாதிரியான சில பிள்ளைகள் இன்றளவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெத்த அம்மாவையே தான் பொண்டாட்டிக்காக கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.